ஒரு ப்ராசஸோட வேஸ்ட் வந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு இன்புட்டா இருக்கு. ஓகே. ஸோ அப்படி இருந்தால் அது ஒரு சர்க்குலர் எக்கனாமி. சர்க்குலர் எக்கனாமியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு வேஸ்டே இல்லை அப்படிங்கிறது தான் கான்செப்ட். 1970s 1972ல இந்தியாவில் ஒரு பெரிய ரெவல்யூஷனே நடந்தது. இந்த ₹1 சாஷே வந்தது. அதனால பிக்கில் இருந்து எல்லாமே ₹1 சாஷேல வந்துச்சு. பட் அன்னைக்கு வந்து ஒரு பெரிய சக்சஸ் மாடல், இன்னைக்கு பிக்கஸ்ட் ஃபெயிலியர் மாடல் அதுதான். இதனால இந்த டைம்ல நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்த ஸ்பேஸ்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஃபண்டிங் வரதுனால இந்த பூன் இருக்கிறது ஒன்று இருக்கு, உண்மைதான். கண்டிப்பா. ஸோ இட்ஸ் அ பிஸ்னஸ். ஹவு ப்ராஃபிட்டபிள் ஆக்சுவலி சஸ்டைனபிலிட்டியோ இல்லைன்னா ஒரு சர்க்குலர் எக்கானமியோ? ரோட்ல போற கபடி வாலாஸ், ரேக் பிக்கர்ஸ், இவங்களெல்லாம் பார்க்கணும். அவங்க வந்து ஒரு குப்பை தொட்டியை பார்க்குறாங்கன்னா அதுல இருந்து என்ன எடுக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் அவங்க எடுக்கிறது வந்து பிளாஸ்டிக் பாட்டிலாக தான் இருக்கும். அவங்க போய் இந்த சிப்ஸ் பேக்கெட் ரேப்பரோ அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. எனக்கு வந்து ஐபிவி தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க 1.9 crores. ஐ ஹேடன்ட் மெட் தெம் இன் பர்சன் அட் ஆல். பேண்டமிக் டைம்ல தான் நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே ரேஸ் பண்ணோம். ஜூம் மீட்டிங்ல தான் மீட் பண்ணிக்கிட்டோம். ஸோ கான்செப்டே மாறிடுச்சு. ஆனா நீங்க எம்எல்பி பத்தி பேசவே இல்லை, யாருமே அதை பேசுறதே இல்லை. ஆனா அது பெரிய ஒரு ப்ராப்ளம் தான்ல. நான் என்ன பாக்குறேன்னா பெரிய கார்பரேட் ஆகட்டும், எஃப்எம்ஜிசில இருக்க எல்லாருமே பயங்கரமா கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க. கரெக்டா? ஆமா, பயங்கர கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க. யாருமே அதை பத்தி பேசாம இருக்கிறது அது ஒரு காரணமா? ஸோ அதனாலதான் அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆக்சுவலி எனக்கு தோணுது, நீங்க தப்பா இருந்துச்சுன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஸ்டினை.